ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உள்ள தவேகாவிற்கு காங்கிரசின் 5 எம்எல்ஏக்களும் ஆதரவு அளிக்க உள்ளனர். நிபந்தனையற்ற ஆதரவு தவேகாவிற்கு என்று காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வென்றிருந்தது காங்கிரஸ். இந்த நிலையில் வரப்போகும் உள்ளாட்சி தேர்தல், அடுத்து நடைபெறும் மக்களவைத் தேர்தலிலும் தவேகாவுடன் கூட்டணி தொடரும் என்று காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. தவேகாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்று காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வென்றிருந்தது காங்கிரஸ். இந்த நிலையில் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். செய்தியாளர் பாண்டியராஜன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வென்றிருந்த காங்கிரஸ் தற்போது தவேகாவிற்கு ஆதரவு அளித்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம் பாண்டியராஜன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் கையெழுத்திட்ட ஒரு அறிக்கை ஒன்றை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் 28 இடங்களில் போட்டியிருந்தார்கள். அதில் 5 இடங்கள் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் தமிழகத்தில் தனிப்பெரும்பான்மையுடன் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாயிருக்கக்கூடிய நிலையில் மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற வகையிலே காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களுடைய தீர்ப்புக்கு ஏற்கும் வகையிலும் அதை மதிக்கும் வகையிலும் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமான ஒரு ஆதரவை அவர் கேட்டிருந்தார். அதற்கேற்ற தற்போது இந்த அறிக்கை ஒன்றையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் அரசியல் சட்ட கோட்பாடுகளை நம்பும் மதச்சார்பற்ற இந்த அரசை மேற்கொள்ள வேண்டும் என விரும்புவதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தலைமையில் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என தமிழக மக்கள் தீர்மானித்திருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மதச்சார்பற்ற ஒரு முற்போக்கான ஒரு நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருப்பதாகவும், தமிழக மக்களின் இந்த தீர்ப்பை மதித்து அதை நிறைவேற்றுவதுதான் காங்கிரசினுடைய அரசியல் சட்ட பொறுப்பாகும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி டிவிகே அரசு அமைப்பதற்கு முழு ஆதரவை வழங்க தீர்மானித்திருப்பதாகவும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆதரவு ஒரு நிபந்தனையுடன் வழங்கப்படும் எனவும் காங்கிரஸ் கட்சி ஒரு நிபந்தனையை விதித்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் இந்திய அரசியல் சட்டத்தை நம்பாத எந்த சமுதாய வெறுப்பு சக்திகளும் சேரக்கூடாது என்கின்ற ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக காங்கிரஸ் இடையேயான அந்த கூட்டணி என்பது முடிந்திருக்கிறது. அதன் பிறகு தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரசினுடைய 5 எம்எல்ஏக்கள் ஒரு ஆதரவை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த ஆதரவை வழங்கும் போது ஒரு நிபந்தனை ஒன்றையும் காங்கிரஸ் கட்சி விதித்திருக்கிறது. இந்த கூட்டணியில் இந்திய அரசியல் சட்டத்தை நம்பாத எந்த சமுதாய வெறுப்பு சக்திகளும் சேரக்கூடாது என்கின்ற ஒற்றை நிபந்தனை என்பது காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு வைத்திருக்கிறது. இந்த காங்கிரஸ் டிவிகே கூட்டணி என்பது காமராஜர் அவர்களின் தமிழகத்தின் பொற்காலத்தை மீண்டும் கொண்டு வரவும், பெரியாரினுடைய சமூக நீதி கொள்கைகள் மற்றும் அம்பேத்கர் அவர்களின் அரசியல் சட்ட கொள்கைகளை நடைமுறைப்படுத்தவும் பாடுபடும் எனவும் அது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி தற்போதைய அரசு அமைப்பதற்காக மட்டுமல்லாமல் உள்ளாட்சி தேர்தல்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தல்களில் தொடரும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது தற்போது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததன் பிறகாக காங்கிரஸ் அவர்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய 5 எம்எல்ஏக்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாக கொண்டு செல்லியிருக்கிறார்கள். அதற்கான அந்த கடிதத்தையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். தற்போது இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அரசு அமைப்பதற்கு மட்டுமல்லாமல் வரக்கூடிய தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், மக்களவை தேர்தல்கள் மற்றும் மாநிலங்களவை தேர்தல்கள் தொடரும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2016 இருந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில் இருந்து வந்த காங்கிரஸ் என்பது தற்போது அவருடைய நிலைப்பாட்டை மாற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு அவருடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் 28 இடங்களில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிருந்தது. அதில் 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள். அறுதி பெரும்பான்மை இல்லாமல் 108 இடங்களில் தான் விஜய்க்கான அந்த அதிகப்படியான இடங்கள் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர் ஆட்சி அமைப்பதற்கான அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். ஆனால் அவருடைய அறுதி பெரும்பான்மையை அவர் நிரூபிக்க வேண்டும், ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை விஜய்க்கு வேண்டும் என்கின்ற சூழலில் தான் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய
ஆதரவை கேட்டு அவர் இந்திய தேசிய காங்கிரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். முறைப்படியான ஒரு அதிகாரப்பூர்வ அழைப்பையும் ஆதரவை கேட்டு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை ஏற்றுதான் தற்போது காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே தொடர்ந்து இந்த கூட்டணியை விட்டுவிட்டு தற்போது தங்களுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருவார்கள். ஆனால் ஒற்றை நிபந்தனை மட்டும் தருகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்பாத கம்யூனல் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியுடன் தொடர்பு இருக்கக்கூடாது, அவர்களுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்கின்ற ஒற்றை நிபந்தனையை மட்டும் வைத்து தற்போது காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் இந்த கூட்டணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி என்பது தற்போது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள், மக்களவை தேர்தல்கள், மாநிலங்களவை தேர்தல்களிலும் தொடரும் எனவும் காங்கிரஸ் கட்சி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் விஜய். அதே நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற குழு தலைவர்களாக நியமிக்கப்பட்ட ராஜேஷ்குமார் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் தற்போது அவர் நேரடியாக சென்று சந்திக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க மொத்தமாக அவர்களுக்கு 10 சீட்டு வேண்டும் என்ற சூழலில் தற்போது 5 எம்எல்ஏக்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். இன்னும் தேவையான கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் ஆதரவு தரப்போகிறது என்பது எல்லாம் தற்போது ஒவ்வொருத்தரும் அவருடைய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இன்று மதியம் 3 மணிக்கு தமிழகம் வருகிறார். சென்னை ஆளுநர் மாளிகைக்கு வருகிறார். 3 மணிக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவரை சந்திக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.